திமுகவின் பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடத்தில் போய் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஒன்றிய அரசிடத்தில் நீங்க பம்புறீங்க, அங்க நீங்க பம்புகிற முதலமைச்சராக தான் இருக்கிறீங்களே தவிர தமிழ்நாட்டில் நீங்க சட்டமன்றத்திலையும் வெளியிடங்களில் மட்டும்தான் நீங்க பாயிர முதலமைச்சரா நீங்க காட்டுறீங்க. இந்த ஆடி மாசமானா தள்ளுபடி கொடுப்பாங்க பொருளுக்கெல்லாம். ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட் வாங்கினா ஒரு பேண்ட் ஃப்ரீ, ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கினா இன்னொரு ஜாக்கெட் பிட்டு ஃப்ரீன்னு ஆடி மாசம் தள்ளுபடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கொக்கைன் பவுடர் பயன்படுத்தின சரத்து மந்திரியினுடைய தொகுதியில் கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீ. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கங்க. கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீன்னு சொன்ன ஒரு தரங்கட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? விஜயனுடைய அரசாங்கம் நடந்திருக்கு, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். கோவையில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கும் மாணவனுடைய கொலை சம்பவத்திற்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற பல்வேறு கொலை குற்றங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டு பதில் வாங்க வேண்டிய இடத்துல பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உட்காரல. எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கை பத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் பேசாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் சம்பந்தமே இல்லாத அமைச்சர்கள் எழுந்து 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இது என்ன மாண்பு, என்ன சட்டமன்றத்தினுடைய மரபை நீங்க கடைபிடிக்கிறீங்க? இதுல வேற லட்சணம். ஒரு அமைச்சர் சொல்றார் முதலமைச்சர் வரும்போது எழுந்திருச்சு நிக்கணும் எதிர்க்கட்சி தலைவர். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? எதிர்க்கட்சி தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது சிஎம் விஜய் சார் எழுந்து நிற்பாரா? என்ன பேச்சு இது? சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் வரும்போது மட்டும்தான் எல்லா உறுப்பினரும் எழுந்து நிற்கணும். பேரவைத் தலைவரை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்துல எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சரே யாருனாலும் பேரவைத் தலைவருக்காக எழுந்து நிற்கணும். என்ன மாதிரியான மரபுல கொண்டாந்து இவங்க புகுத்துறாங்க? இந்த 100 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கிறது. விலைவாசி கட்டுக்கடங்காம ஏறி இருக்குது. அரிசி விலை கிலோவுக்கு 30 ரூபாய் ஏறி இருக்குது. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது. மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை. இதை பத்தி அரசாங்கம் யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா? சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விக்கு அந்த துறையினுடைய மந்திரிங்க யாராவது பதில் சொல்றாங்களா? சம்பந்தமே இல்லாதவங்க ஆளாளுக்கு எழுந்துச்சு பேசுறாங்க. முன்ன நான் கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு ஆஜராவரன்னு கேட்கிற அளவுக்கு யார் யாரோ கோவை மாணவர் கொலை பற்றி திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது பதிலளிக்க வேண்டிய காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் அவைக்கு வரவில்லை என்று திமுகவின் பரந்தாமன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார்.